Hi everybody, welcome to our Be Healthy Hub channel. என்னோட பேர் அன்பராஜ். நான் ஒரு வெல்னஸ் கோச். உணவு பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் உடல் பயிற்சி பற்றியும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை பற்றி நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த நிமிஷம் வந்து ரொம்ப முக்கியமான நிமிஷம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஓட போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ நேரம் ஓடனாலும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனலாக உங்களோட லைஃபுக்கும் உங்களோட ஃபேமிலியோட லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக மேபி இது இருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் ஷூட் பண்ணுறேன். ஒருத்தர் ரொம்ப ஆரோக்கியமான உணவே சாப்பிட்றாரு. அவர் பார்த்து சுகர்லேருந்து, சால்ட்லேருந்து, ஆயிலேருந்து, மில்க்லேருந்து எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் சாப்பிட்றாரு. ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாரு. நம்ம சுருக்கமாக சொன்னால் எந்த ஒரு போதை வஸ்துமே இல்லாமல், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த ஒரு போதை வஸ்துமே இல்லாமல் ரொம்ப ஒழுக்கமான ஒரு லைஃப்ல வாழ்றாரு. அதே மாதிரியே வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அந்த எக்ஸசைஸை வந்து அவர் தவற விடுறதே இல்லை. ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லை ஒரு வேளையாவது கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இப்படி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வருமா, புற்றுநோய் வருமா, லிவர் கேன்சர் வருமா, சிறுநீர் பை கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, ஆஸ்துமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, மூச்சு திணறல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன். அதுக்கு நீங்களாம் என்ன சொல்லுவீங்க பதில் அப்படின்னா, நிச்சயமா வாய்ப்பு இல்லை. இவ்வளோ தூரம் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எப்படி இந்த மாதிரி நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இங்கே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. இவ்வளோ அவரோட வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்தால் கூட நான் சொன்ன இந்த புற்றுநோயும், லிவர் கேன்சரும், அண்டு கல்லீரலுக்கான பிரச்சனையும், அண்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணமும், கிட்னி ஃபங்க்ஷனரி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமும் வரும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க ஒரு ஆய்வில். என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணால் அப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், டை அடித்தா வருங்க. இதை வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். டை அடித்தா வருமா அப்படின்னா, ஆமாம், டை அடித்தா வரும், அதுதான் உண்மை. ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட பர்சனலாக நான் சொல்லிக்கிறேன் கேளுங்க. நான் இந்த சேனலில் நான் முதல்ல இருந்து என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கணும், அது அத்தனை விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா 100% இல்லாட்டியும் கிட்டத்தட்ட 95% நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன்றதை நான் 100% நான் சொல்ல முடியும். ஸோ அந்த டை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி எனக்கு ஆக்சிடென்டலாக ஒரு வாட்டி டை அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கே தவிர, அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா அந்த டைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நான் போல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். பர்சனலாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால நான் சொல்கிறேன். நான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஹெல்த் பிரின்சிபலில் அதுவும் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி அதே ஒரு டாப்பிக்காக பற்றி பேசும்போது, அது உள்ள ஒரு ரிசர்ச்சிங்கில் போகும்போது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்கூடிய விஷயங்கள், ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு டைல இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதால தான் நம்ம இந்த சேனல்ல நம்ம இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்றதால நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம யாருக்காக டை அடிக்கிறோம்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பசங்களோ இல்லை வந்து பேரண்ட்ஸோ எல்லாருக்குமே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் டை அடித்து நம்ம அழகாக காமிச்சிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆயில் குறையக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது உண்மையா? ஆமாம், உண்மை, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு நான் சொல்கிறேன். தவிர்க்க முடியாத சில சுச்சுவேஷன், சில ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஒரு ஆக்டராக இருக்கிறாங்க, அவங்க வந்து டை போடுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களால தவிர்க்க முடியாது. சில ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியன்ஸ் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க, அதை அவங்களால தவிர்க்க முடியாது. ஆனால் நம்ம ஏன் தவிர்க்கணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யார், நம்ம என்ன ஏஜ்னு நமக்கு தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய பீப்புளில் ஒரு 10-20% பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னோன் பர்சனை பார்க்குறோம். அந்த அன்னோன் பர்சனுக்காக கூட நம்ம வந்து இந்த டை போடுறோமான்றதை கொஞ்சம் சிந்திச்சு இன்னையிலிருந்து நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டா இருக்கு. அது உண்மையா? ஆமாம், உண்மை, அறிவியல் பூர்வமான உண்மை. அந்த டைல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஸோ அந்த டைல இருக்க கெமிக்கலை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் வரும். அமோனியாவில் வரக்கூடியது அக்யூட் மீனியா லிக்யூமினியா அப்படின்ற ஒரு வகையான புற்றுநோய், கேன்சர். இந்த புற்றுநோய்க்கு தீர்வு காண்றது மிக ரொம்ப கடினம்னு சொல்லிட்டு பல வல்லுநர்களே கையை விரிச்சிட்டாங்க. இந்த புற்றுநோய் வரத்துக்கு அமோனியா தான் காரணம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அமோனியா ஃப்ரீன்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்தடுத்த இருக்க கெமிக்கலை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள்.
பெலாமின் டயாமின் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ், அதை பார்த்துங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணோம்னா கேன்சருக்கும் ஸ்கின் அலர்ஜி வரதுக்கும் காரணம். அந்த மெடிக்கல் டேர்ம்ஸை பார்த்துங்க, அதை தான் போட்டிருப்பாங்க. ரிசோசினால் அப்படின்றது வந்து ஆர்கான் சிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்ணும் இந்த கெமிக்கல், அது கண்டிப்பாக எந்த மாற்றம் இல்லை. அடுத்து வந்து டாலனிங், இது வந்து லிவரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது டை வெடித்தா அந்த குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுறதுக்கு இந்த கெமிக்கல். அடுத்து லெட் ஆசிடேட், நிரம்பியலை பாதிப்பு உண்டாக்குறது. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது வந்து நம்மளோட ரெட்டிஷ் ஃபேஸ் ரெட்டிஷாக சில பேர் இருக்கும் பாருங்கள், ஃபேஸ் மட்டும் ரெட்டிஷாக இருக்கிறது காரணம். இதில் முக்கியமானது என்னென்னா இந்த பிபிடியும் ஹைட்ரோப்ரொடக்ஷனும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான புற்றுநோயை வந்து தாக்கும் சொல்கிறாங்க. அடுத்து டிஎம் ஹைட்ரோனான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இந்த கெமிக்கல் வந்து ஆஸ்மா வரத்துக்கும் லிவர் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் செஸ்ட் பெயின் வரத்துக்கும் காரணம். அடுத்து வந்து பேராபின்ஸ், இது வந்து லேடிஸுங்களுக்கு பிளட் கேன்சர் வரத்துக்கு காரணம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த எல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது டெஃபினட்டாக உதவும். ஏன்னா இன்கிரேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னர் நியூட்ரிஷன்லையும் அவுட்டர் நியூட்ரிஷன்லையும் நம்ம என்னென்னலாம் இன்கிரேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறத தீர்மானிக்குது. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அதை தாண்டி நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, இதை பார்க்குற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, இல்லை உங்களோட ஒய்ஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, நீங்கள் முதல்ல தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டை அடிக்கிறத தவிருங்க. டை அடிக்கிறது தடுங்க. இதை செஞ்சாலே நம்ம குடும்பமானவர்கள் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். நான் திரும்பி சொல்கிறேன், இது பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், அளவு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதால நான் இந்த பதிவை போடுறத கூட நான் யோசனை பண்ணேன். ஆனால் வேறு வழி இல்லை. ஆரோக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எல்லாமே ஆரோக்கியம் தான். ஏற்றுக்கொள்ளப்படுற பீப்புள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இதுலேருந்து நம்ம வேணும், நமக்கு பர்சனாலிட்டி இப்படியே நம்ம வெல்ல முடியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? வேண்டாம், அப்படின்னு நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இயற்கையோட ஒற்று போய் இயற்கை நமக்கு அளித்த அந்த வரங்கள் நிறையா இருக்கு. அந்த வரங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய உணவுகளும் அந்த வரங்கள் கூட கிடைக்கக்கூடிய மூலிகைகளும் நிறையா இருக்கு. அதுல ஒன்று மருதாணி. அந்த மருதாணி யூஸ் பண்ணலாம். அந்த மருதாணி யூஸ் பண்றதுனாலையும் சாதா டைக்கு யூஸ் பண்றதுக்குள்ள டிஃபரன்சியேஷன் சொல்றேன். இந்த மருதாணி யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வந்து அது காயம், கஷ்டமா காயும். ஆனா அது காயறதுக்கு அதுக்கப்புறமா ஒரு நாள் கழிச்சு அவரி பொடியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து முடியெல்லாம் வந்து கருப்பாயிடும். அது வந்து இயற்கை கருநிறத்தை கொடுக்கும். அது இயற்கையா இருக்கிறதால நமக்கு வந்து ஒன்றும் பெருசா எஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத நம்ம நம்பணும். நம்ம உடனே எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அர்ஜென்ட்டாக நான் போகணும், எனக்கு 10 நிமிஷத்தில் அந்த டையை வந்து நான் போட்டுட்டு உடனடியாக நான் ஆஃபீஸுக்கு போகணும், வேலைக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டன்ட் வேகம் 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 உடனடியாக அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆயுளும் வேகமாக வந்து குறையுது. நம்மளோட ஆயுள் குறையிறது இல்லாமல் இதை நம்ம தடுக்கிறோம். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸுங்களுக்கும் இது போய் சேருது அப்படின்றது தான் இதில் வந்து வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஒரு டை அடித்தா அப்படி இறங்குமா, நம்ம மண்டைக்குள்ளே இறங்குமா, நம்மளோட ரத்தத்தில் கலக்குமா அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக கலக்கும் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் கூட ஒரு டைக்கு மாறுறதுக்கு தயாராக இருக்கேன். எந்த டை க்ளவுஸ் போடாமல் போட சொல்கிறாங்க. எல்லா டே என்ன சொல்கிறாங்க, கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. க்ளவுஸ் போடாமல் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன, அது நம்மளோட வாய் மூலியமாக போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் அர்த்தம். பட் நம்மளோட மண்டையில பட்டாலும் அது ஸ்கல் மூலியமா உள்ள இறங்கும் அப்படின்றது தான் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நிரூபணம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சற்று இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிறோம் இல்லையா, நம்ம குளிக்கும் போது அந்த தண்ணி வந்து நம்ம கண்களில் படும், நம்ம வாய் வழியா போகும். நம்மளோட ஸ்கின் உள்ள திரவங்கள் எப்படி வேர்த்து உள்ள இருந்து வெளியில வருது, அது மாதிரி வெளியில இருந்து உள்ள போகக்கூடிய ஒரு அருமையான படைப்பு தான் நம்மளோட ஸ்கின்ன்ற ஒரு படைப்பு. அந்த படைப்பு மூலமா உள்ள போய் நம்மளோட ரத்தத்தில் கலந்து தான் ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ஒரு காரணங்களாக அமையுது. இது வந்து ப்ரொவிட். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு கூலிங்கான ஒரு எண்ணெயை தேய்ச்சா என்ன ஆகும், அடுத்த நாள் நம்ம கோல்டு பிடிச்சிடும். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கூலிங்கான இந்த எண்ணெயை தேய்ச்சா அதனால கோல்டு பிடிச்சிட்டு. அப்போ நீங்கள் கூலிங்கான எண்ணெயை தேய்க்கும் போது கோல்டு உள்ள போகுது அப்படின்னும் போது அந்த டையும் உள்ள போகுதுன்றது நீங்கள் நம்பணும். அந்த நம்பி இன்றையில இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறைக்கு இந்த சேனல் மூலயமா மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த கெமிக்கல் கலந்தப்பட்ட டையிலிருந்து நீங்கள் மாறுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த பதிவும் இந்த டாப்பிக்கும் இந்த சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற என்னோட நம்பிக்கையோட இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.